அனைவருக்கும் அன்பு வணக்கம். நான் உங்கள் கார்த்திக். வெல்கம் டு மைண்ட் சோல்ஜர் யூடியூப் சேனல். நம்ம யூடியூப் சேனல்ல மனதை பயன்படுத்தி நம்முடைய இலக்குகளை துல்லியமாகவும் விரைவாகவும் எப்படி அடைவதுன்னு பார்த்துட்டு இருக்கோம். அந்த வகையில இன்னைக்கு நம்ம பார்க்க போறது, நீங்கள் விரும்பும் நபர் உங்களையே சுற்றி சுற்றி வந்து காதலுடன் பேசிக்கொண்டே இருக்க ஆழமான காதலை வெளிப்படுத்த இந்த எளிய நம்பர் போதும். இதுல எந்த ஒரு மந்திரங்களோ பூஜைகளோ கிடையாதுங்க. எல்லாருமே தாராளமாக பயன்படுத்தலாம். லா ஆஃப் அட்ராக்ஷன்ல இருக்கக்கூடிய சிம்பிளான ஒரே ஒரு ஸ்விட்ச் வேர்ட் மற்றும் ஏஞ்சல் நம்பரை பார்க்க போறோம். இதுல நேம் ஸ்பெல்லும் இருக்கிறதுனால இன்ஸ்டன்ட்டா இமிடியேட்டா நமக்கு ரிசல்ட் கிடைக்கும். யாரெல்லாம் இந்த மெத்தடை யூஸ் பண்ணலாம்னு பார்த்தோம்னா, கணவன் மனைவி மற்றும் காதலர்கள், இந்த ரெண்டு கேட்டகரியில இருக்கிறவங்க மட்டும் தான் இந்த டெக்னிக்கை நீங்க யூஸ் பண்ணணும். காதலர்கள்னு வரும்பொழுது பிரேக்கப் லெவல்ல இருக்கிறவங்க மற்றும் ஒன் சைட் லெவல்ல இருக்கிறவங்களும் இந்த மெத்தடை நீங்க பயன்படுத்தலாம். நம்ம பார்க்க போகும் அந்த ஆற்றல் மிக்க ஸ்விட்ச் வேர்ட் ஏஞ்சல் நம்பர் காம்பினேஷன் என்ன, அதை எப்படி பயன்படுத்தணும் இந்த வீடியோல டீடைல்டா நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதற்கு முன்னாடி நம்ம சேனலை இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் அப்லோட் பண்ற எல்லா பயனுள்ள தகவல்களும் உடனடியா உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். இது ஒரு முழுமையான லா ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தடா இருக்கிறதுனால இதை ஃபாலோ பண்ண போறவங்களுக்கு எந்த விதமான கட்டுப்பாடுகளோ தடைகளோ கிடையாதுங்க. அதாவது நீங்க குளிச்சுட்டு தான் இந்த மெத்தடை யூஸ் பண்ணணும்னு கிடையாது. அசைவம் நீங்க சாப்பிட்டிருந்தாலும் இந்த மெத்தடை பயன்படுத்தலாம். பெண்கள் தீட்டு நேரமாக இருந்தாலும் நீங்க பிரேக் எடுக்கணும்ன்ற அவசியம் இல்லை. பெண்கள் தீட்டுன்னு மட்டும் கிடையாதுங்க. வேறு எந்த வகையான தீட்டாக இருந்தாலும் நீங்க இடைவெளி எடுக்கணும்னு கிடையாதுங்க. எந்த நாள் எந்த கிழமை வேணாலும் இந்த மெத்தடை நீங்க ஸ்டார்ட் பண்ணலாம். தொடர்ந்து 11 நாட்களுக்கு இந்த மெத்தடை கண்டினியூஸா நீங்க யூஸ் பண்ணணும். ஒரு நாளைக்கு 11 முறை இப்ப நம்ம பார்க்க போகும் இந்த ஏஞ்சல் நம்பர் ஸ்விட்ச் வேர்ட் காம்பினேஷனை நீங்க எழுதணும். கரண்டா நீங்க எத்தனை லா ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தட் அல்லது தாந்திரிக முறைகள் பயன்படுத்திக்கிட்டு இருந்தாலும் இப்ப நம்ம பார்க்க போகும் இந்த மெத்தடையும் யூஸ் பண்ணலாம். ஏன்னா இது ஒரு ஷார்ட் டேர்ம் டெக்னிக். நெக்ஸ்ட் டைமிங்ஸ் பார்த்தீங்கன்னா, எந்த நேரத்தில் நீங்க ரிலாக்ஸ்டா அமைதியா இருப்பீங்களோ அந்த நேரமாக பார்த்து இதை நீங்க எழுதணும். நீங்க ரொம்ப பரபரப்பா பிஸியா இருக்கக்கூடிய நேரத்தில் இதை எழுத வேண்டாம். 11 நாட்களுக்கு மட்டுமே இந்த மெத்தடை நம்ம ஃபாலோ பண்ண போறதுனால நீங்க பேப்பர் அல்லது நோட் புக்னு எது வேணாலும் எடுத்துக்கலாம். தினமும் ஃப்ரெஷ்ஷா ஒரு பேஜ்ல எழுதணும்லாம் கிடையாதுங்க. இடம் இருக்கிற வரைக்கும் ஒரே பேப்பர்ல நீங்க எழுதிட்டு வாங்க. பேப்பருடைய ஃப்ரண்ட் அண்ட் பேக் எல்லாம் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஒரே ஒரு முக்கியமான விஷயம் எண்ணிக்கை தாங்க. கரெக்டா 11 டைம்ஸ் 11 முறை நம்ம எழுதணும். அதற்காக நீங்க நம்பர் போட்டுட்டே எழுதலாம். 1 2 3 போட்டுட்டே நீங்க எழுதுங்க. எழுத வேண்டிய கலர் பார்த்தோம்னா கிரீன் கலர் அல்லது ப்ளூ கலர் பென்ல நீங்க எழுதுங்க. ரெட் அண்ட் பிளாக் யூஸ் பண்ண கூடாதுங்க. கிரீன் அல்லது ப்ளூ கலர்ல எழுதக்கூடிய பென், பென்சில், மார்க்கர், ஹைலைட்டர், ஸ்கெட்ச்னு எதை வேணா நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். நடுவில் ஒரு நாள் கூட பிரேக் எடுக்க கூடாதுங்க. இன்கேஸ் நீங்க ஒரு நாள் பிரேக் எடுத்துட்டாலும் திரும்பவும் இந்த மெத்தடை ஃபர்ஸ்ட்ல இருந்தாங்க நீங்க ஸ்டார்ட் பண்ணணும். சோ 11 நாட்களும் நீங்க பிரேக் எடுக்காம தொடர்ந்து இந்த மெத்தடை கம்ப்ளீட் பண்ணுங்க. கை மேல உங்களுக்கு பலன்கள் கிடைக்கும். அடுத்த மிக மிக முக்கியமான விஷயம், இந்த ஏஞ்சல் நம்பர் ஸ்விட்ச் வேர்ட் காம்பினேஷனை நீங்க எழுதும் போது உங்களுடைய உணர்வு நிலை எப்படி இருக்கணும்னு பார்த்தோம்னா, நீங்கள் விரும்பும் அந்த குறிப்பிட்ட நபர் நீங்க நினைக்கிறத போல உங்ககிட்ட நடந்துகிட்டாங்கன்னா நீங்க எந்த அளவிற்கு சந்தோஷமா ஹாப்பியா ஃபீல் பண்ணுவீங்களோ அந்த உணர்வு நிலையை அப்படியே தத்ரூபமா கொண்டு வரணும். எண்ணங்களை காட்டிலும் உணர்வுகளுக்கு தாங்க அதிகமான சக்தி. நம்முடைய உணர்வுகள் தான் இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட பேசுகின்ற மொழி. நாள் முழுவதும் எந்த உணர்வுகளை ஆழமாக நம்ம வெளிப்படுத்துறோமோ அந்த உணர்வுகளுக்கு ஏற்ற சந்தர்ப்பங்களையும் சூழ்நிலைகளையும் இந்த பிரபஞ்சம் நமக்கு உருவாக்கி கொடுக்கும். சோ அந்த குறிப்பிட்ட நபர் நீங்க நினைக்கிறத போல உங்ககிட்ட நடந்துகிட்டாங்கன்னா எந்த அளவிற்கு உங்களுக்கு சந்தோஷமா இருக்குமோ அதை நீங்க கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க. அந்த சந்தோஷமான உணர்வு நிலையோட இப்ப நம்ம பார்க்க போகும் இந்த ஏஞ்சல் நம்பர் ஸ்விட்ச் வேர்ட் காம்பினேஷனை நீங்க எழுதணும். அதே போல மெத்தட் ஃபாலோ பண்ற நேரத்தை தவிர்த்து மற்ற நேரங்கள்ல உங்களை நீங்க சந்தோஷமா வச்சுக்கணும். உங்களுக்கு மகிழ்ச்சியை தரக்கூடிய வேறு பக்கம் நீங்க கவனத்தை திருப்பணும். அந்த குறிப்பிட்ட நபர் கிட்ட மாற்றங்கள் தெரியுதா, அவங்க கிட்ட ஏதாவது சேஞ்சஸ் இருக்கான்னு நீங்க மானிட்டர் பண்ணிக்கிட்டே இருக்க கூடாதுங்க. மெத்தட் ஃபாலோ பண்றது மட்டும் தாங்க நம்முடைய வேலை. மற்றதை இந்த பிரபஞ்சம் பார்த்துக்கொள்ளும். சோ நீங்க ஃப்ரீயா இருங்க, சந்தோஷமா இருங்க. இன்ஸ்டன்ட்டா உங்களுக்கு ரிசல்ட் கிடைச்சிரும். இப்ப நம்ம பார்த்த இந்த முக்கியமான பாயிண்ட்ஸ் எல்லாத்தையுமே நீங்க கரெக்டா ஃபாலோ பண்ணிக்கிட்டே இப்ப நம்ம டிஸ்பிளேல தெரியக்கூடிய இந்த ஏஞ்சல் நம்பர் ஸ்விட்ச் வேர்ட் காம்பினேஷனை ஒரு நாளைக்கு 11 முறைன்னு 11 நாட்கள் நீங்க எழுதுங்க. எனேபிள் 519916
between x plus y. இந்த வாக்கியத்துல xன்னு இருக்கக்கூடிய இடத்திற்கு பதிலாக உங்களுடைய பெயரையும் yன்னு இருக்கக்கூடிய இடத்திற்கு பதிலாக நீங்கள் விரும்பும் நபருடைய பெயரை எழுதணும். உங்க ரெண்டு பெயருக்கு நடுவுல அந்த பிளஸ் சிம்பலை மறக்காம நீங்க எழுதிடுங்க. நேம் யூஸ் பண்றதுல சில பேருக்கு குழப்பங்கள் இருக்கலாம். எந்த பெயரை பயன்படுத்தணும்னு நீங்கள் விரும்பும் அந்த குறிப்பிட்ட நபரை நீங்க என்ன நேம் சொல்லி கூப்பிடுவீங்களோ அதை நீங்க யூஸ் பண்ணுங்க. அது ஷார்ட் நேம், பெட் நேம்னு என்ன வேணாலும் இருக்கலாம். இன்கேஸ் நீங்க நேம் சொல்லி கூப்பிடாதவங்களா இருந்தீங்கன்னா அந்த குறிப்பிட்ட நபரை அதிகபட்சமாக என்ன நேம் சொல்லி கூப்பிடுவாங்களோ அதை நீங்க எழுதுங்க. உதாரணத்திற்கு அவங்க படிச்ச ஸ்கூல்ல, காலேஜ்ல, ஒர்க் பண்ற இடத்துல என்ன நேம் சொல்லி கூப்பிடுவாங்களோ அதை நீங்க எழுதுங்க. ஒரு உதாரணத்திற்கு சொல்றேங்க, உங்களுடைய பெயர் ராஜான்னு இருக்கு, நீங்கள் விரும்பும் நபருடைய பெயர் ராணின்னு இருக்கிற பட்சத்தில் எனேபிள் 519916 between ராஜா பிளஸ் ராணி இப்படி நீங்க எழுதணும். தினமும் ஒரே நேரத்துல தான் எழுதணும்னு கிடையாதுங்க. ஆல்ரெடி நம்ம பார்த்ததை போல எந்த நேரத்துல நீங்க ஃப்ரீயா இருப்பீங்களோ அந்த டைம்ல இந்த மெத்தடை நீங்க ஃபாலோ பண்ணுங்க. இப்ப நம்ம பார்த்ததை போல ஒரு பாயிண்ட் கூட மிஸ் பண்ணாம கரெக்டா இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணி பாருங்க. அனுபவ ரீதியாக பலன்கள் உங்களுக்கே தெரியும். சரிங்க, அவ்வளவுதான் இந்த பதிவு. நிச்சயமா உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேவைப்பட்டுச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அடுத்ததா இன்னொரு முக்கியமான தலைப்போட நான் உங்களை சந்திக்கிறேன். இன்றும் அன்புடன் கார்த்திக். நன்றி.